இப்போ மாம்பழ சீசன். நல்ல ஸ்வீட்டான மாம்பழத்தில் இந்த மாதிரி வீட்டிலேயே வந்து ஐஸ்கிரீம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கப் அளவுக்கு வந்து நான் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். இது நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து கையிலே விஸ்க் வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து பண்ணிங்கன்னா நல்லா வந்து இந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கணும். இப்போ அந்த பாத்திரத்தை எடுத்து தலைகளாக கவுத்துனீங்கன்னா அப்படியே இருக்கணும். அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற அளவுக்கு மாம்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக வந்து பவுடர் சுகர் சேர்த்துக்குங்க. நான் வந்து அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து வெனிலா எசன்ஸ். இப்போ நல்ல ஸ்வீட்டான மாம்பழத்தை தோல் சீவிட்டு அந்த பல்ப் எடுத்து வச்சுக்கோம்ல, அது வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இன்னும் நிறையா சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மாம்பழ ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் நிறையாவே பல்ப் சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதையும் மறுபடியும் நல்லா பீட் பண்ணி நல்லா ஸ்டிஃபானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டு நல்லா வந்து ரேப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃப்ரீஸ் பண்ணி ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணலாம், இல்லை ஒரு 4-5 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணலாம், உங்கள் இஷ்டம் தான். நான் ஆல்ரெடி வந்து மலாய் குல்ஃபி வந்து பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து 2-3 ஐஸ்கிரீம் அளவுக்கு வந்து எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் கரண்டியோ இல்லை ஐஸ்கிரீம் வந்து ஸ்கியூ பண்ணுவோம்ல, அதில் கூட வந்து எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். எடுக்கிறதுக்கும் நல்லா இந்த மாதிரி சூப்பராக வரும். நல்ல சாஃப்டாக டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். அப்படியே மாம்பழம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஃப்ளேவரும் இருக்கும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.